ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். தினமும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நற்பவி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இன்று 19/6/2021 பிலவ ஆண்டு ஆனி மாதம் 5ஆம் நாள் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. குளிகை 6 முதல் 7:30 வரை, யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 5:54 மணிக்கு, கரணம் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று பிற்பகல் 2:50 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று மாலை 5:06 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் பூரட்டாதி, உத்திரட்டாதி. இன்றைய நாள் சந்திராஷ்டமம் கொண்ட ராசி இன்று முழுவதும் கும்பராசி. பண்டிகை திருக்கோலக்குடி சிவபெருமான் திருக்கல்யாணம், திருத்தங்கல் ஸ்ரீ நின்ற நாராயண பெருமாள் உற்சவம் ஆரம்பம், மதுராந்தகம் ஸ்ரீ கோதண்டராம சுவாமி வாகனத்தில் புறப்பாடு. இன்றைய நாளுக்கான வழிபாடு கன்னிமார்களை வழிபட நன்மைகள் உண்டாகும். சப்த கன்னியர் வழிபாடு மிகவும் சிறப்பு. அதிலும் ஸ்ரீ அன்னை வராகியுடைய வழிபாடு இரவு 8 to 9 மணி வரை விரதமிருந்து வழிபட அன்னை வராகியுடைய அருளை பரிபூர்ணமாக பெற முடியும். இன்றைய நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? அதிகாரிகளை சந்திக்க ஏற்ற நாள், மருந்துண்ண உகந்த நாள், கல்வி பணிகளை மேற்கொள்ள சிறந்த நாள், அறுவடை செய்வதற்கு சிறந்த நாள். அபிஜித் மங்கள நேரம் 11:54 முதல் 12:50 வரை அபிஜித் மங்கள நேரம். இந்த நேரத்தில் மிக முக்கியமான விஷயங்களை பேசுவதும், ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது, சுப காரியங்களை பற்றி பேசினால் நல்ல பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். சொகாடியா நல்ல நேரம் மதியம் 2:07 முதல் மாலை 5:36 வரை சொகாடியா நல்ல நேரம். ராகு காலம் காலை 8:52 முதல் 10:37 வரை ராகு காலம். பிறந்த குழந்தைகளுக்கு முதலாக சாதம் ஊட்டுவதற்கான முகூர்த்தம், அதாவது அன்னப்பிரசாதம் முகூர்த்தம் இந்த ஜூன் மாதம் 23 மற்றும் 24 2 தேதிகளில் நீங்கள் எது வேண்டுமெனாலும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். குழந்தைகளுக்கு அந்த உணவானது ஆரோக்கியமாக இருக்கக்கூடும். வாழ்நாள் முழுவதும் நல்ல ஒரு தேக பலத்துடன் காணப்படுவார்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் 12 ராசியினருக்கும் தொழில் வியாபாரங்களில் நஷ்டம் ஏற்படாமல் இருக்க, லாபம் பல மடங்காக பெருக்க சில பரிகார முறைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இன்று நாம் பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. உங்கள் கையில் பணப்புழக்கம் ஏற்படுவதற்கு இப்படிப்பட்ட எளிய முறையில் பரிகாரங்களை செய்யலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு நீங்கள் உங்கள் தொழில் வியாபாரம் செய்யும் இடங்களுக்குள் நுழையும் போதும், அங்கிருந்து வீட்டிற்கு கிளம்பும் போதும், அந்த இடங்களின் வாயிற்படியில் நுழையும் முன்பு அதன் வாயிற்படியை தொட்டு அதே நேரத்தில் உங்கள் மனதில் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். மேஷராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். தனலாபம் பெறுவீர்கள். எடுத்த வேலைகளை மிக சிறப்பாக செய்து லாபம் அடைவதற்குண்டான வழிகள் கிடைக்கும். மன அளவில் சந்தோஷம் கிடைக்க பெறுவீர்கள். ஆனந்தமாகவும் அற்புதமாகவும் இந்த நாளுக்குண்டான தொடக்கம் இருக்கிறது. ஒவ்வொரு செயலையும் சரியான வழியில் சிந்தித்து செயல்படுத்துவீர்கள். உங்களுடைய ஆரோக்கியம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். உடல்நிலையில் நல்ல ஒரு சீரான அமைப்பே இருக்கும். மனதில் தெளிவும் நல்ல ஒரு எண்ணங்களும் உருவாக்கக்கூடும். உடலில் சுறுசுறுப்பும் மனதில் புத்துணர்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. மேஷராசிக்காரர்களே, உங்களுடைய வருமானம் சம்பந்தமாக இன்னும் மென்மேலும் அதிகமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள். மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு ஏற்றாற்போல் குபேர சம்பத்தை நீங்கள் பெறுவீர்கள். தொழிலில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடி வரும். வியாபாரத்தில் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். குடும்ப நபர்களுடைய ஒற்றுமை ஆதரவு மனதிற்கு நிம்மதியை ஏற்படுத்தி தரும். இதுநாள் வரையில் இல்லாத மிகுந்த சந்தோஷத்துடன் நீங்கள் காணப்படுவீர்கள். எண்ணத்தில் தெளிவு இருப்பதால் ஒரு காரியத்தை எடுப்பதற்கு முன்னர் நல்ல முறையில் சிந்தித்து செயல்படுவீர்கள். ஒரு சில காரியங்களை சரியான வகையில் திட்டமிட்டு வெற்றியும் பெறுவீர்கள். இந்த நாள் தொடக்கமே உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு செயலையும் திறம்பட செய்து முடித்து
வெற்றி காணக்கூடிய மிக அற்புதமான நாள். காதல் விவகாரங்களில் மேன்மை பொருந்திய அமைப்பே இருக்கும். உங்களுடைய லைஃப் பார்ட்னரிடம் நல்ல ஒரு உறவு நிலை இருக்கும். ஒருவருக்கொருவர் கருத்துக்களை புரிந்து கொண்டு சமாதானத்தோடு செல்வீர்கள். வேலை உத்தியோகத்தில் உயர்வு பெறுவதற்குண்டான சூழ்நிலைகள் உண்டு. தனவரவுகள் தாராளமாக இருக்கும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். சக பணியாளர்களுடைய அனுசரணையான பேச்சு, கனிவான செயல்பாடுகள் இவையெல்லாம் மனதிற்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். கூடுதலான ஆர்வமும் திறமையும் அதிகரிக்கக்கூடும். உத்தியோகத்தில் ஈடுபாடு கொண்டவர்களாக இன்றைய தினம் நீங்கள் காண்பீர்கள். வேலை தேடுவோருக்கு அற்புதமான பலன்கள் வந்து சேரும். உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற வகையில் இதுநாள் வரையில் நீங்கள் பொறுமையாக காத்திருந்த பலன் நிச்சயமாக கிடைக்கப் பெறுவீர்கள். உழைப்புக்கு ஏற்ற வகையில் முன்னேற்றம் அமையக்கூடும். தொழில் ரீதியாக கூட்டாளிகளுடைய நல்ல ஆலோசனைகள், ஒரு சில கருத்துக்கள் தொழில் வளர்ச்சிக்கு கூடுதலாக இருக்கும். நெருங்கிய நண்பர்களுடைய ஆலோசனைகள் நல்ல முறையில் வழிவகுக்கும். வியாபாரத்தில் அற்புதமான வளர்ச்சியை எட்டுவீர்கள். சக பணியாட்களுடைய அனுசரணையான போக்கு வியாபாரத்தை அதிகரிப்பதற்கு உதவியாக இருக்கும். புதிய வாடிக்கையாளர்களுடைய வருகையின் காரணமாக தன லாபம் பெறுவீர்கள். மேஷராசிக்காரர்களை சரியான வகையில் சிந்தித்து செயல்படுத்துவீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் முன்னிலை வகிக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்கள் நீங்கள். ஆகவே தைரியத்தையும் திறமையையும் அதிகப்படுத்துவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் துணிவாக துணிச்சலோடு எதிர்கொள்ளக்கூடிய மன அமைப்பு இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. எந்த இடத்தில் போட்டிகளிலோ அல்லது தேர்வுகளிலோ பங்கு பெற்றாலும் முதன்மையான நபர்களாக வர வேண்டும், எல்லாவற்றிலும் முன்னணியில் நிற்க வேண்டும் என்கிற மன அமைப்பின் வெளிப்பாடு நிச்சயமாக இன்றைய தினம் உங்களுக்கு காணப்படும். எதிலும் வெற்றி பெறக்கூடிய நிலைகளை உருவாக்கக்கூடும். சபை தொடர்பான விஷயங்களில் கௌரவ பதவியை நீங்கள் பெறுவீர்கள். மக்கள் தொடர்பு பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆதரவான சூழ்நிலைகளை இருக்கும். வெளியே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் மிகுந்த உற்சாகத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இன்றைய வேலையை நீங்கள் கவனிப்பீர்கள். அதீத தைரியம் இருக்கும். துணிவோடு எப்படிப்பட்ட வேலைகளையும் மிக சாதுரியமாக செய்து முடிப்பீர்கள். திறமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. மாணவர்களை இன்றைய தினம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் ஏற்ற வகையில் நல்ல உயர்வு பெறுவீர்கள். நினைவு திறன் அதிகரிக்கும். எப்படி படிக்க வேண்டும் என்கிற முறைகளை, மிக நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்கள் முயற்சி செய்தால் நல்ல நிலைக்கு உயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இல்லத்தரசிகளே, மன நிறைவான நாளாக இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் ஏற்ற வகையில் நல்ல விருத்தி ஏற்படும். வாழ்க்கையில் வளம் பெறுவீர்கள். நல்ல ஒரு வாழ்த்துக்களோடு இன்றைய தினத்தை நீங்கள் தொடங்குங்கள். பெரியவர்களுடைய ஆசைகளை பெற்று உங்களுடைய செயல்களை தொடங்கினால் நல்ல விதமாகவே நடக்கும். வீட்டில் இருந்து சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள், கைவினை கலைஞர்களுக்கு அற்புதமான ஒரு சூழ்நிலைகள் உண்டு. லாபம் பெறுவீர்கள். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற வகையில் உயர்வு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். பரணி நட்சத்திரக்காரர்களே ஒத்துழைப்பு கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும். வாழ்த்துக்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். குடும்ப ஒற்றுமை கூடுதலாக இருக்கும். தன்னம்பிக்கை நிறைந்தவராக நீங்கள் காணப்படுவீர்கள். வருமானத்திற்கு ஏற்ற வகையில் சில முயற்சிகளின் மூலம் வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களை மனதளவில் தன்னம்பிக்கை கூடுதலாக இருக்கும். பேச்சில் சாதுரியம் வெளிப்படும். மிக திறமையாக பேசி உங்களுடைய செயல்களை செய்து முடிப்பீர்கள். பிறரை உங்கள் பேச்சினால் வசீகரிக்கக்கூடிய தன்மைகள் வெளிப்படும். திறமை பெற்றவர்கள் நீங்கள். எந்த ஒரு வேலைகளில் ஈடுபட்டாலும் மிக நுணுக்கமான விஷயங்களோடு செய்து முடிப்பீர்கள். ஞானம் பெருகும். நினைவு ஆற்றல் அதிகரிக்கும். சக பணியாளர்களை அனுசரித்து செல்லக்கூடிய நிலையும் உருவாக்கும். உங்களுடைய மனதில் பட்ட விஷயத்தை உடனுக்குடன் பேசி விடுவீர்கள். எந்த ஒரு வார்த்தைகளையும் பேசுவதற்கு முன்னர் ஒரு நிமிடமாவது அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றதா என்பதை சிந்தித்து பேசுதல் வேண்டும். உடல் நலத்தில் முழுமையான அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ற வகையில் நீங்கள் வளர்ச்சியை மேற்கொள்ள வேண்டும். அதிகப்படியான உழைப்பை வெளிப்படுத்துவது நல்லது. உங்களுடைய சுய காரியங்களில் ஈடுபடுவதற்கு முன்னர் ஒரு முறைக்கு பல முறையாவது சிந்தித்து செயல்பட்டால் நன்மைகள் உண்டாகும். ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நல்ல உணவினை, சத்தான ஆகாரங்களை சாப்பிடுவது நல்லது. சின்ன சின்ன உபாதைகள் வந்து நீங்கலாம்.
தகுந்த மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொள்வதும் நல்லது. உடல் நலத்திற்கு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள், அலட்சியம் வேண்டாம். ரிஷபராசிக்காரர்களே, ஒரு சிறிய உபாதைகள் இருந்தாலும் அதற்கு தேவையான மருத்துவ உதவிகளை நாடுவது நல்லது. பெற்றவர்களுடைய அனுசரணையான போக்கு மனத்திற்கு நிம்மதியை ஏற்படுத்தும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். மாணவர்களே, உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும். சிந்திக்கக்கூடிய தன்மைகளும் அதிகமாகும். திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். ஆதாயம் பெறக்கூடிய வகையில் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கிறது. விளையாட்டுத் துறையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். அதிகமான கடின உழைப்பை மேற்கொள்வீர்கள். பயிற்சி செய்யக்கூடிய நேரங்களில் மனதை ஒருமுகப்படுத்தி நீங்கள் பயிற்சிகளை மேற்கொண்டால் நல்ல பலன்கள் உடனுக்குடன் உண்டாக்கக்கூடும். மனதில் தெளிவான சிந்தனைகள் அதிகரிக்கும். சக நண்பர்கள் மூலமாக படிக்கும் பொழுது ஒரு சில நுணுக்கங்களை தெரிந்து கொள்வீர்கள். வேலை நிமித்தமாக பார்க்கக்கூடியவர்களுக்கு உன்னதமான அமைப்பு இருக்கிறது. அதிர்ஷ்டகரமான யோகம் பெறுவீர்கள். நீண்ட நாளாக நீங்கள் முயற்சி செய்த ஒரு சில வேலைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் 100% இருக்கிறது. நல்ல செய்திகள் வரும். இனிமையான செய்திகள் மூலம் உங்களுடைய குடும்ப நபர்கள் அனைவரும் மகிழ்ச்சிகரமாக காணப்படுவார்கள். பெற்றவர்கள் உங்களுக்குண்டான நல்ல வாழ்த்துக்களை தெரிவிப்பார்கள். படிப்புக்கும் உங்களுடைய திறமைக்கும் ஏற்ற வகையில் நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். வாய்ப்புகளை நல்லவிதமாக பயன்படுத்திக் கொண்டால் அற்புதம் நிகழும். உத்தியோகத்தில் மேன்மை பெறுவதற்குண்டான சூழ்நிலைகள் உண்டு. சக பணியாளர்களிடம் நீங்கள் கனிவாக பேசுவீர்கள். எப்படி பேசினால் சரியான வேலை நடக்கும் என்கிற சூக்ஷமங்களை அறிந்தவர்கள் நீங்கள். ரிஷபராசிக்காரர்களை அவரவர்கள் மனதிற்கு ஏற்றாற்போல், குணநலன்களுக்கு ஏற்றாற்போல் தன்மைகளை புரிந்து கொண்டு நீங்கள் நடப்பதால் உங்களிடம் அனைவருமே அன்பாக இருப்பார்கள். கனிவாகவும் பேசுவார்கள். நல்ல ஒரு ஒத்துழைப்பை நல்கக்கூடிய நிலைகளும் இருக்கிறது. வேலையில் உயர்வு பெறுவீர்கள். மன வாழ்க்கை பொறுத்தவரையில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். உங்கள் துணையுடன் பேசும் பொழுதும் எந்த ஒரு விஷயத்திற்காக சில கருத்துக்களை சொல்வதற்கு முன்னால் அமைதி போக்கை கடைபிடிக்க வேண்டும். ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்பட்டால் எந்த ஒரு வாக்குவாதங்களும் காணப்படாது. மனதிற்கு இனிமையான விஷயங்களே நடக்கும். மன வாழ்க்கை தொடர்பாக நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். காதல் விவகாரங்கள் ரீதியாக பார்க்கும் பொழுது உங்கள் லைஃப் பார்ட்னரிடம் பேசக்கூடிய நேரங்களை குறைத்துக் கொள்வது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். பேசக்கூடிய நேரங்களில் வார்த்தைகளில் கவனம் தேவை. தேவையற்ற சூழ்நிலைகளுக்கு ஒவ்வாத சில வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. ரிஷபராசிக்காரர்களே, உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றி காண்பதற்கு சற்று அதிகமாகவும் உழைக்க வேண்டியிருக்கும். பெண்களுக்கு வெளியே செல்லக்கூடியவர்கள் துணிவோடும் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்வீர்கள். இந்த ஒரு பட்சத்தில் உத்தியோகத்தில் மற்ற நபர்களிடம் பேசக்கூடிய நேரங்களை குறைத்துக் கொள்வதும் அதோடு தேவையற்ற கருத்துக்களை கூறுவதும் தவிர்க்க வேண்டும். பிறரை பற்றி குறை கூற வேண்டாம். விமர்சனங்களையும் தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய காரியங்களில் மட்டுமே நீங்கள் ஈடுபாடு கொள்ளல் வேண்டும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் காலதாமதங்கள் ஏற்படலாம். உங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும் வரையில் இரு வீட்டாருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் வரையில் சற்று பொறுமையாக இருப்பது இந்த நாள் நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு முன்னேற்றமான நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் திறமைகள் வெளிப்படும். வாழ்த்துக்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். வேலை நிமித்தமாக நீங்கள் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலை உருவாக்கக்கூடும். அதிகமான கவனம் செலுத்துவீர்கள். இருந்த போதும் உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு சில அலைச்சல்கள் உண்டாகலாம். மிதுன ராசிக்காரர்களே, மன உளைச்சல்கள் காரணமாக மனச்சோர்வு ஏற்படும். இதனால் ஒரு சில வேலைகள் உங்களுக்கு சீக்கிரமாக முடியாத ஒரு தன்மைகள், காலதாமதங்கள் ஏற்படலாம். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதிகமாக முயற்சி செய்தால் மட்டுமே பலன் உண்டாகக்கூடும். மனம் கவலைப்பட வேண்டாம். தைரியமாக இருக்க வேண்டிய நாள். தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். உற்சாகத்தோடு ஒரு சில காரியங்களை திட்டமிட்டு செய்வதால் நல்ல பலன்கள் உண்டாகக்கூடும். உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடும். ஒரு சிலருக்கு உபாதைகள் வந்து நீங்கும். மனதை உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டிய நாள். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் அவற்றை சாதுரியமாக நீங்கள் கையாள வேண்டியது அவசியம். விழிப்புணர்வு தேவை. குடும்ப நபர்களிடம் பேசக்கூடிய விஷயங்களில் மிகவும் கவனத்தோடு பேச வேண்டும். பேச்சுக்களும் சரி,
அதேபோல பிறரை பற்றி விமர்சனங்கள் வைக்க வேண்டாம். வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும். உங்களுடைய மனதிற்கு பிடிக்காத சில விஷயங்கள் நடந்தாலும் கூட அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம். பிறருடைய செயல்பாடுகளுக்கு குற்றம் குறைகளை காணுவதோ தவிர்க்க வேண்டும். சூழ்நிலைகளை அனுசரித்துக் கொள்ளுங்கள். வருமானம் வருவதில் உங்களுக்கு சற்று காலதாமதம் ஏற்படலாம். யாராவது ஒருவர் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. தேவைகளுக்காக மட்டும் நீங்கள் பணத்தை செலவு செய்ய வேண்டும். மிதுன ராசிக்காரர்களே, வருமானத்திற்கு அதிகமாக உழைக்க வேண்டியதிருக்கும். திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் மட்டுமே உங்களுடைய கைக்கு வருமானம் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனம் தேவை. பிறரிடம் எந்த ஒரு வாக்குறுதிகளையும் கொடுக்க வேண்டாம். எந்த ஒரு செயல்பாடுகளுக்கும் நீங்கள் முன்னிலை வகிக்க வேண்டாம். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கையாளாமல் தவிர்த்து விடுவது நல்லது. ஒப்பந்தங்கள் உங்களுக்கு செய்வதை தவிர்க்க வேண்டும். மன வாழ்க்கை பொறுத்தவரையில் உன்னதமான அமைப்பு காணப்படுகிறது. உங்களுடைய துணையின் மூலம் ஆதரவு பெறுவீர்கள். நல்ல சூழ்நிலைகள் உருவாக்கக்கூடும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக உங்கள் மனைவி வழியில் வரக்கூடும். நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த ஒரு சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள். பெண்களே, மன அமைதி போக்கை கடைபிடிக்க வேண்டிய நாள். ஒரு சில நேரங்களில் மன உளைச்சல்கள் வந்து நீங்கும். இல்லத்தரசிகளே, வீட்டில் அமைதி போக்கை கடைபிடியுங்கள். உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். ஆரோக்கியமான சத்தான உணவினை சாப்பிடுவது நல்லது. சூழ்நிலைகளுக்கேற்றாற்போல் பெரியவர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். அனைத்துமே நன்றாகவே நடக்கும். வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை எதிர்ப்புகள் குறையும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். வாழ்த்துக்கள். கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். மன வாழ்க்கை பொறுத்தவரையில் மன நிம்மதி பெறுவீர்கள். குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப விசேஷத்தின் காரணமாக அலைச்சல்கள் ஏற்படலாம். உங்கள் துணையுடன் மனமகிழ்ந்து பேசக்கூடிய நிலைகளும் இருக்கிறது. குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். சுப காரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவே நடக்கும். உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகலாம். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக இருக்கும். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். கடகராசிக்காரர்களே, உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் பிறர் கண்காணிக்கக்கூடிய நிலைகளை இருக்கிறது. உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம், சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ளக்கூடிய பக்குவம், மனநிலைகள் இன்றைய தினம் அனைத்துமே நன்றாகவே இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ற வகையில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அதிகப்படியாக உழைக்க வேண்டியிருக்கும். உடல் நலத்தில் எதற்கும் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. உணவு சம்பந்தமான விஷயங்களில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். விரைவில் செரிமானமாகக்கூடிய உணவினை சாப்பிடுவது நல்லது. வெளியில் கிடைக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்க வேண்டும். வருமானத்திற்கு பல நிலைகளில் நீங்கள் தேடி அலைய வேண்டி வரலாம். வருமானத்திற்கு முயற்சி செய்தால் மட்டுமே உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். உழைப்பை அதிகப்படுத்த வேண்டும். திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும். விடாமுயற்சியும் கடினமான உழைப்பு மட்டுமே உங்களுடைய வேலையில் அனைத்து விதமான நற்பலன்களையும் கொண்டு சேர்க்கும். வருமானத்திற்கு வழிவகுக்கும். இயன்ற வரையில் நீங்கள் வீட்டில் அமைதி போக்கை கடைபிடிப்பது நல்லது. எதற்கும் அஞ்ச வேண்டாம். தைரியமாக இருக்க வேண்டிய நாள். உடல் நலத்திற்கு தன்வந்திரி பகவானுடைய ஸ்லோகங்களையும் மந்திரங்களையும் உச்சரிப்பதால் உடல் நலம் பெறுவீர்கள். ஆரோக்கியத்திற்குண்டான வழிவகை கிடைக்கும். உங்களுடைய செயல்களுக்கு ஏற்றாற்போல் நல்ல மேன்மைகள் பெற முடியும். வருமானத்திற்கு உகந்தபடி நீங்கள் மகாலட்சுமிக்குண்டான வழிபாடு செய்து வர வாழ்க்கையில் வளம் பெறுவீர்கள். வியாபார வளர்ச்சியும் தொழில் வளர்ச்சியும் அதிகம் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சிவபெருமானுடைய பதிக பாடல்களை பாடினாலும் அதிலும் 48 நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து இடரினும் தளரினும் என தொடங்கும் பாடல்களை பாடி வருவதால் சிவபெருமானுடைய அருளும் கிடைக்கும். மகாலட்சுமியுடைய கடாட்சம் நீங்கள் நிறைவாக பெறுவீர்கள். குபேர சம்பத்தோடு வாழ்வதோடு உங்களுடைய தேவைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடும். எண்ணிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். காதல் விவகாரங்களில் 100% முன்னேற்றம் காணப்படும். உங்களுடைய லைஃப் பார்ட்னர் புரிந்து கொண்டு நடப்பார்கள். உங்களுடைய செயலுக்கும் சொல்லுக்கும் மதிப்பு மரியாதை கூடுதலாக இருக்கும். உங்களை பற்றிய நல்ல எண்ணம் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஏற்படலாம். ஒரு சில கருத்துக்களை கூட அவர்கள் சரியான நேரத்தில் உங்களிடம் தெரிவிப்பார்கள். குடும்ப சூழ்நிலைகள் அனைத்தையுமே புரிந்து கொண்டு செயல்படக்கூடியவர்கள் நீங்கள். ஆகவே உங்களுடைய ஒவ்வொரு நிலையும் உயர்வாகவே இருக்கும்.
மன வாழ்க்கையில் அற்புதமான பலன்கள் உண்டாகக்கூடும். காதலிக்கக்கூடியவர்களுக்கு வீட்டில் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடக்கும். எதிர்பார்த்த நீங்கள் நினைத்த அனைத்து விதமான விஷயங்களும் நடக்கக்கூடும். வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடியவர்களே, உங்களுடைய செயல்பாடுகளை சற்று அதிகரிக்க வேண்டும். கூடுதலான முயற்சியை செய்ய வேண்டும். திறமைகளை வெளிப்படுத்துவதோடு உலகியல் நடைமுறைகளை நன்றாக அறிந்து வைத்துக் கொள்வது நல்லது. பணவரவு ஏற்படுவதற்கு நீங்கள் முயற்சி செய்தல் நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கூட விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். பிறரை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். யாரிடமும் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. குடும்ப தேவைகள் அனைத்துமே நிறைவேறுவதற்கு வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது. வருமானத்திற்குண்டான வளர்ச்சி பாதையில் நீங்கள் செல்ல வேண்டும். பெண்களுக்கு பார்க்கும் பொழுது உடல் நிலையில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. ஒரு சில உபாதைகள் வந்து நீங்கும். உணவு சம்பந்தமான விஷயங்களில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய நாள். வெளியில் கிடைக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்க வேண்டும். வீட்டில் பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து நடத்தல் நல்லது. அவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்தும். பெற்றவர்களுடைய ஆசிகளை பெற்று இந்த நாளுக்குண்டான செயல்களை நீங்கள் தொடங்குங்கள். கடகராசிக்காரர்களே, அற்புதமான பலன்கள் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இல்லத்தரசிகளை வீட்டில் மன நிம்மதி ஏற்படுவதற்கு கல்கண்டு தீபம் ஏற்றி வீட்டில் வழிபாடு செய்யுங்கள். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள் நிறைவேற்றுவீர்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களே, போட்டிகள் குறையும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறைய பெறுவீர்கள். வருமானம் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. தொழில் தொடர்பான செயல்பாடுகளில் அபிவிருத்திக்குண்டான எண்ணங்கள் அதிகரிக்கும். சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் பெறுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் மூலம் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையக்கூடும். உத்தியோகம் தொடர்பான வேலைகளில் உயர்வுக்குண்டான சூழ்நிலைகள் அமைய பெறுவீர்கள். பணவரவு திருப்திகரமாக இருப்பதால் மன நிம்மதி கொள்வீர்கள். உங்களுடைய நீண்ட நாள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்திற்கு தேவையான சில முக்கியமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டில் அனைவருடைய ஒத்துழைப்பு காரணமாக மன நிம்மதி உண்டாகும். தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நிலையில் ஒரு சில செயல்பாடுகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தகுந்த நபர்களுடைய ஆலோசனைகள், ஒரு சில அறிவுரைகள் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு ஏற்றதாகவே இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய செயல்பாடுகளில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். விடாமுயற்சி, திடமான நம்பிக்கை, ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் கொள்ளக்கூடிய ஆர்வம், ஈடுபாடு இவையெல்லாம் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு நல்ல சாதகமான பலன்களை ஏற்படுத்தி தரும். உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பை நீங்கள் பெறுவீர்கள். சக பணியாளர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள். ஒரு சில நேரங்களில் உங்களுடைய வேலைகளை கூட மற்றவர்கள் பகிர்ந்து செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாக்கக்கூடும். மாணவர்களே, நல்ல ஒரு நினைவாற்றல் அதிகரிக்கும். படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் பல வாய்ப்புகள் வந்து சேரும். தகுந்த ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். இதன் மூலம் உங்களுடைய கல்வி சம்பந்தமாக பயிலக்கூடிய விஷயங்களில் சில நுணுக்கங்களை தெரிந்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. மேல் படிப்புக்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள், அதே போல மருத்துவம் துறை சார்ந்த, பொறியியல் துறை சார்ந்த துறைகளில் நீங்கள் சேர விரும்புபவர்களுக்கு நல்ல பொற்காலம் இருக்கிறது. உங்களுடைய எதிர்கால வளர்ச்சியும் அற்புதமாக இருக்கும். வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடியவர்களை உங்களுடைய செயல்பாடுகளுக்கும் உழைப்புக்கும் ஏற்ற வகையில் தகுதியான வேலைகள் வந்து சேரும். உங்களுடைய திறமைகளை, விடாமுயற்சியை அதிகரித்துக் கொண்டே இருங்கள். கால நேரம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. ஏதாவது ஒரு வகையில் இனிமையான செய்திகளை நீங்கள் பெறுவீர்கள். பெண்களே, மனதில் திடமும் நம்பிக்கையும் நிறைந்த நாளாக இருக்கும். சிங்க பெண்ணாக வலம் வருவீர்கள். சிம்மராசி பெண்களே, உங்களுடைய செயல்பாடுகளில் தெளிவு இருக்கும். சரியான வகையில் சிந்தித்து திட்டமிடுவீர்கள். உற்சாகத்தோடு இன்றைய தினம் தொடங்கக்கூடும். மனதில் நம்பிக்கை, தைரியம், துணிவு இவையெல்லாம் பொக்கிஷமாக உங்களிடமே இருக்கும். ஆதலால் எடுத்த காரியங்களை மிக சாதுரியமாக செய்து முடித்து வெற்றியும் கொள்வீர்கள். காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் உங்களுடைய லைஃப் பார்ட்னரோடு நல்ல ஒரு அந்யுன்யம் ஏற்படும். ஒற்றுமை காணப்படலாம். உங்களுடைய எதிர்காலம் சார்ந்த விஷயங்களுக்காக
ஒருவருக்கொருவர் பேசி சில நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். இல்லத்தரசிகளை மன நிம்மதியாக இன்றைய தினம் நீங்கள் உணர்வீர்கள். வீட்டில் நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். வருமானம் உங்களுக்கு தகுந்தபடி வந்து சேரும். சுய தொழிலில் வீட்டிலிருந்து ஈடுபடக்கூடியவர்களுக்கு லாபம் நிறைந்ததாக இருக்கும். மனதளவில் உங்களுடைய செயலுக்கு நல்ல ஒரு வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் செயல் புரிவீர்கள். உங்கள் துணைவருடைய ஒத்துழைப்பு பூரணமாக கிடைக்க பெறுவீர்கள். இதனால் எந்த ஒரு நிலைக்கும் நீங்கள் உயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பிள்ளைகள் மூலம் நற்செய்திகள் உண்டாகும். வீட்டில் பெரியவர்களுடைய ஆசிகளை பெறுவீர்கள். பெற்றவர்களுடைய அனுசரணையான போக்கு மனதிற்கு நிம்மதியை ஏற்படுத்தி தரும். உடன் பிறந்தவர்களால் நல்ல அனுகூலமான பலன்கள் உண்டாகக்கூடும். மனதில் நினைத்த வேலைகளை மிக துரிதமாக செய்து முடிப்பீர்கள். உடல் நலத்தில் ஆரோக்கியம் அதிகமாகவே காணப்படும். மனதில் எண்ணத்தில் தெளிவு இருக்கும். உற்சாகத்தோடு இந்த நாளுக்குண்டான செயல்களை நீங்கள் புரிவீர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் கைகூடி வரும். நீங்கள் எதிர்பார்த்திருந்த அரசாங்கம் தொடர்பான செயல்பாடுகளில் நல்ல அனுகூலமான பலன்கள் உண்டாகும். இன்றைய நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவும் யோகம் நிறைந்ததாகவே இருக்கும். உங்களுடைய செயலுக்கு ஏற்ற வகையில் முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவீர்கள். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த நாள் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களே அனுகூலம் உண்டாகக்கூடும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் உயர்வான நாள். உங்களுடைய வாழ்க்கையில் எண்ணிய அனைத்து விதமான நல்ல செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். வாழ்த்துக்கள். கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். வியாபாரம் தொடர்பான வேலைகளில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். நீண்ட நாளாக போராடிய ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். இது நாள் வரையில் தீரவே தீராது என்று இருந்த ஒரு சில இன்னல்கள் குறைய பெறுவீர்கள். வாழ்க்கை துணைவருடன் சிறு தூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய நிலைகளும் இருக்கிறது. மிக முக்கியமாக வெளியே செல்லக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுமாயின் நீங்கள் வெளியே செல்லலாம். அந்த தருணத்தில் முகக்கவசம் அணிவது, வாகனத்தில் பயணிக்கும் போது தலைக்கவசம் அணிவது, இப்படி உங்களுடைய நலனுக்கும் சமூக நலனுக்கும் உறுதுணையாக செயல்படுவது நன்மைகளை ஏற்படுத்தும். எண்ணிய காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய நேரங்களில் ஒரு சில காலதாமதம் ஏற்படலாம். மனச்சோர்வின் காரணமாக உங்களால் சுறுசுறுப்பாக இயங்க முடியாத நிலை கூட ஒரு சிலருக்கு உருவாகலாம். இப்படிப்பட்ட மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் உடல் சோர்வையும் நீக்குவதற்கு அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்னரே எழுந்து உங்களுடைய காலை கடன்களை முடித்துவிட்டு யோக பயிற்சி, தியானம், மூச்சு பயிற்சி, சில ஆசனங்களும் முத்திரைகளும் செய்வதால் இன்றைய நாள் தொடங்கக்கூடிய செயல்பாடுகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும். கன்னிராசிக்காரர்களை வீட்டில் விளக்கேற்றி தீப வழிபாடு செய்து உங்களுக்கான பிடித்த இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வழிபட்டு சில வேலைகளை தொடங்கி பாருங்கள். இந்த நாள் அற்புதமாக இருக்கும். காலதாமதம் அனைத்தும் விலகிவிடும். ஆடம்பர பொருட்களின் மீதான எண்ணங்கள் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களிடம் ஒரு சில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும். இந்த தருணத்தில் அவர்களிடம் நீங்கள் அமைதியாக பேசுதல் வேண்டும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். கடந்த கால பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டாம். விலகி இருப்பது நல்லது. எதிர்பாராத பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கக்கூடும். வெளியூர் செல்ல வேண்டியிருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் பாதுகாப்போடு பயணிப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். எல்லா நிலைகளிலும் உங்களுடைய தன்னிலை மாறாமல் பாதுகாத்துக் கொள்வது நல்லது. வருமானம் சிறப்பாக இருக்கும். உங்கள் துணைவருக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தனவரவின் மிகுதி காரணமாக பொன்பொருள் ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடும். ஒரு சிலருக்கு விலை உயர்ந்த ஆடைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மாணவர்களே உற்சாகம் நிறைந்த நாளாக இருக்கும். மாணவர்களே உங்களுடைய செயல்பாடுகளில் சரியான அணுகுமுறை இருந்தால் உங்களுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்களில் முன்னேறக்கூடும். கவனத்தை நீங்கள் என்றும் சிதறவிடாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. நினைவு திறன் அதிகரிப்பதற்கு நல்ல சத்தான உணவுகளை சாப்பிட வேண்டும். இறை வழிபாடும் செய்து வருவது உங்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு முன்னேற்றத்தை வழிவகுக்கும். ஸ்ரீ சரஸ்வதி தேவியினுடைய காயத்ரி மந்திரத்தை தினமும் 108 முறை உச்சரித்து வருவதால், அதிலும் அதிகாலை பொழுதில் பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது 4:30 6 மணிக்குள்ளாக நீங்கள் எழுந்து ஸ்ரீ சரஸ்வதி தேவியினுடைய காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து வருவது நல்லது. அதே போல ஹயக்ரீவருடைய வழிபாடையும் தொடர்ந்து செய்து வாருங்கள்.
கல்வி சம்பந்தமான விஷயங்களில் தடை தாமதங்கள் விலகி நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுக்க விரும்புகிறீர்களோ அந்த கல்வியை தொடர்வதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பணம் சம்பந்தமான நெருக்கடிகள் இருந்தால் கூட அவை சரியாகிவிடும். ஏதாவது ஒரு வகையில் உங்கள் படிப்புக்குண்டான பணம் கிடைக்கப் பெறுவீர்கள். வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு உன்னதமான ஒரு நிலைகள் இருக்கிறது. உங்களை நாடி நல்ல செய்திகள் வந்து சேரும். நேரத்தை வீணடிக்காமல் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கன்னிராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கும் நல்ல சூழ்நிலைகள் காணப்படும். வருமானத்திற்குண்டான சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் அடுத்த நிலைக்கு செல்வதற்குண்டான சூழ்நிலைகள் இருக்கிறது. ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வகையில் திறமைகளை அதிகப்படுத்த வேண்டும். விடாமுயற்சியும் உங்களுடைய உழைப்புமே காரணமாக இருக்கும். கிரக அமைப்புகள் சாதகமாக வரக்கூடிய நேரங்களில் ப்ரமோஷன்ஸ் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி எட்டுவீர்கள். கன்னிராசிக்காரர்களே, நீண்ட காலமாக உங்களால் தொழில் சரியாக செய்ய முடியாதவர்களுக்கு கூட இந்த நிலையில் ஏற்றம் உண்டாகக்கூடும். வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிப்பீர்கள். பெண்களே, உங்களுடைய செயல்களில் சிந்தனைகளில் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டாகும். எப்படி உங்களுடைய வேலைகளை சரியான முறையில் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எழும். அது மட்டும் இல்லாமல் கையில் பணப்புழக்கம் காணப்படும். வருமானம் மிகுதி வருவதற்குண்டான வழிமுறைகளை நீங்கள் சிந்திப்பீர்கள். காதலர்களே, உங்களுடைய லைஃப் பார்ட்னரிடம் சரியான முறையில் நீங்கள் அணுகுவீர்கள். ஒரு சில கருத்துக்கள் ஏற்புடையதாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சியை பற்றி அதிகம் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். இல்லத்தரசிகளுக்கு வீட்டில் மன நிம்மதி உண்டாகும். பெற்றவர்களுடைய அனுசரணையான போக்கும் ஆதரவு மன மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும். தம்பதிகளிடையே ஒற்றுமை காணக்கூடிய நாள். உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நல்ல லாபத்தை நீங்கள் பெற முடியும். வீட்டில் மன மகிழ்ச்சியும் அன்பும் ஆனந்தமும் அதிகரிக்கும். ஒரு சில நேரங்களில் மட்டும் உடல் சம்பந்தமான விஷயங்களுக்கு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. உணவு விஷயங்களில் விழிப்புணர்வோடு இருங்கள். உடல் நிலையில் எப்பொழுதும் கவனமாக பார்த்து கொண்டால் எந்த தொந்தரவுகளும் காணப்படாது. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களே, பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உருவாகும். வாழ்த்துக்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். வேலை செய்யக்கூடிய இடத்துல புது வகையான பொறுப்புகள் உங்களிடம் வந்து சேரும். பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டாலும் அவற்றை திறம்பட செய்து முடிப்பீர்கள். ஆர்வமும் கூடுதலாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு பிறருடைய வேலைகளை கவனிப்பதில் மன உளைச்சல்கள் கூட காணப்படலாம். மிகப்பெரிய ஒரு நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்புகள் வந்து சேரலாம். பதவி உயர்வில் இருக்கக்கூடியவர்கள், கௌரவ பதவியை வகிக்கக்கூடியவர்களுக்கு பொறுப்புகள் இன்றைய தினம் சற்று கூடுதலாகவே இருக்கும். பிறருடைய காரியங்களையும் நீங்களே செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். மேல் அதிகாரிகளுடைய அழுத்தத்தின் காரணமாகவும் தவிர்க்க முடியாத ஒரு நிலை உருவாக்கக்கூடும். எதிர்பார்த்த ஒரு சில உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். இவை சாதகமாகவே அமையும். கொடுக்கல் வாங்கலில் இருந்துட்டு வந்த இழுபறிகள்லாம் குறையும். உங்களுக்கு மன நிம்மதி உண்டாகும். தனவரவு சீராக இருக்கும். வருமானம் அதிகரிக்கக்கூடிய நிலைகளை காணப்படுகிறது. தொழில் தொடர்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சில முயற்சிகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும். நியாயமாகவும் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் களம் காணுவீர்கள். நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம். துலாம் ராசிக்காரர்களே, தைரியமாக உங்களுடைய காரியங்களில் ஈடுபடுங்கள். இறைவன் உங்களோட பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்கிற நம்பிக்கையை நீங்கள் அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு செயலையும் தொடங்குவதற்கு முன்னர் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை வணங்கி ஒரு சிதறக்காய் விட்டு உங்களுடைய வேலைகளை தொடங்குங்கள். மிக முக்கியமான ஒப்பந்தங்கள், தொழில் ரீதியாக முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள், சில தீர்வுகள், ஒப்பந்தங்கள் இப்படி இருக்கக்கூடிய நேரங்களில் நீங்கள் விநாயக பெருமானுக்கு சூறைக்காய் விடுத்து அதன் பிறகு காரியங்களை தொடங்குவதும் பேசுவதும் நல்ல ஒரு நிலைக்கு உருவாக்கும். காரிய சித்தி உண்டாக பெறுவீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு புதிய யுக்தியை ஏற்படுத்தி தரும். சிந்திக்கக்கூடிய தன்மைகளும் அதிகமாகும். புதிய நம்பிக்கையை இவை ஏற்படுத்தி தரும். வீட்டில் சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடும். பணவரவு சிறப்பாக இருப்பதால்
குடும்பத்திற்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளுக்கு படிக்கக்கூடிய நிலைகளில் அவர்களுக்கு தேவையான சில உபயோகமான விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். ஒரு சிலர் சேமிக்க வேண்டும் என்கிற எண்ணம் மனதில் எழலாம். உபரி பணம் வரக்கூடிய நேரங்களில் வீட்டிற்குண்டான தேவைகளையும் நிறைவேற்றி வங்கி கணக்கில் சேமிப்பையும் அதிகப்படுத்துவீர்கள். தொழில் ரீதியாக மற்ற செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தி தரும். பணியாளர்கள் மூலம் வளர்ச்சியை காணுவீர்கள். கூட்டாளிகள் மூலம் நல்ல ஒரு ஆதரவும் அனுசரணையான போக்கு தொழில் வளர்ச்சிக்கு வித்திடும். லாபம் பெறக்கூடிய வகையில் காணப்படலாம். பெண்களை நீங்கள் திடமாக இருப்பீர்கள். எந்த ஒரு வேலைகளையும் சிறப்பாக செய்து பாராட்டுதல்கள் பெறக்கூடிய நிலைகள் உண்டு. காதலர்களுக்கு இனிமையான நாள். இல்லத்தரசிகளை மனதில் உற்சாகமும் புத்துணர்ச்சியும் கொண்டு இருப்பீர்கள். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். புது வகையான ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கு யோகம் உண்டு. உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடும். குடும்பத்தில் அதிகமான ஒரு கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு மற்றவர்கள் நடக்கக்கூடிய நிலை உருவாக்கக்கூடும். வீட்டில் ராணியாக வலம் வருவீர்கள். துலாம் ராசி இல்லத்தரசிகளே, இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் குறையும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன மகிழ்ச்சியான நாள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். உத்தியோகம் தொடர்பான வேலைகளில் எதிர்பாராத வகையில் வெளியிடங்களுக்கு செல்வதற்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படும். வெளியே செல்லக்கூடிய நேரங்களில் பாதுகாப்பாக இருப்பது மிகவுமே அவசியம். அலட்சியம் வேண்டாம். முகக்கவசம் அணிந்து இடைவெளி விட்டு உங்களுடைய பயணங்களை தொடருங்கள். பாதுகாப்பாக இருப்பது மிகவுமே அவசியம். சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் உங்களை நீங்களே மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். பழக்க வழக்கங்களில் ஒரு சில மாற்றங்கள் உண்டாகலாம். உடல்நிலையில் சோர்வும் ஒருவிதமான மந்த நிலை காணப்படக்கூடும். விருச்சிக ராசிக்காரர்களே, மனதில் தெளிவில்லாத நேரங்களில் எந்த ஒரு முடிவினையும் நீங்கள் எடுக்க வேண்டாம். ஆஸ்வாசப்படுத்திக் கொண்டு மனநிலையில் ஒரு சீரான ஒரு இயக்கத்தோடு நீங்கள் சிந்திக்க வேண்டியது அவசியம். சந்திர பகவானுக்குண்டான சில பிரார்த்தனைகளை செய்து கொள்ளுங்கள். சந்திர பகவானுடைய காயத்ரி மந்திரங்கள் மன உளைச்சலை குறைக்க வைக்கும். அது மட்டுமில்லாமல் எண்ணத்தில் தெளிவு உண்டாவதற்கு நவகிரக வழிபாடு செய்வது நல்லது. அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமைய பெறுவீர்கள். இந்த ஒரு நிலை உங்களுக்கு மன நிறைவை ஏற்படுத்தும். மன சந்தோஷத்தை அதிகரிக்க செய்வீர்கள். வழக்கு தொடர்பான விஷயங்கள்ல புதிய முயற்சிகளுக்கு ஏற்றாற்போல் முன்னேற்றம் உண்டாகக்கூடும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாகவோ அல்லது உங்களுடைய தொழில் வியாபார நிமித்தமாகவோ வழக்குகள் ஏதேனும் இருப்பின் அதன் மூலம் அனுகூலமான செய்திகள் வந்து சேரும். நிலுவையில் இருந்துட்டு வந்த பண வரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பணக்குறைவு என்பது இன்றைய தினம் காணப்படாது. மற்றவர்களுடைய செயல்களில் தலையிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏற்புடையதாக இருக்காது. ஆகவே பிறருக்கு சொல்லக்கூடிய நேரம் வீணானது. ஆகவே நல்ல விஷயங்களாக இருந்தால் கூட நீங்கள் யாரிடமும் பரிமாறிக்கொள்ள வேண்டாம். மிக முக்கியமாக உங்களுடைய சொந்த விஷயங்கள், குடும்பத்தில் நடக்கக்கூடிய அன்றாட சில செயல்பாடுகளை பற்றி பிறரிடமோ நண்பர்களிடமோ நீங்கள் பகிராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அக்கம் பக்கம் வீட்டாரோடு அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. பணவரவு காரணமாக மனதில் நல்ல ஒரு நிம்மதி ஏற்படும். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். குடும்ப நபர்களுக்கு தேவையான சில விஷயங்களை கேட்டறிந்து அவர்களுடைய மனம் திருப்திப்படும்படியாக நடந்து கொள்வீர்கள். இதனால் பெரியவர்களுடைய ஆசைகள் உங்களுக்கு வந்து சேரும். மாணவர்களே, உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தி படிக்க வேண்டியது அவசியம். கவனம் தேவை. நேரத்தை வீணடிக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நினைவாற்றல் அதிகரிப்பதற்குண்டான முயற்சிகளை செய்தல் வேண்டும். ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்கள் படி நீங்கள் நடந்தால் உண்மையிலேயே நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடைய முடியும். வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் தகுந்த நேரத்திற்கு உங்களுக்கான வாய்ப்புகள் வரும். வாய்ப்புகளை நழுவ விடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திறமைகளை அதிகப்படுத்திக் கொள்வது நல்லது. மென்மேலும் நீங்கள் படிக்க நினைத்தாலும் தொடரலாம். ஒரு சிலருக்கு வேலை செய்து கொண்டே படிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலைகள் உருவாக்கும். உத்தியோக ரீதியாக மேலதிகாரிகளுடைய ஒரு சில அழுத்தம் உங்களுக்கு மன கஷ்டத்தை ஏற்படுத்தும். பிறர் செய்ய வேண்டிய வேலைகளை நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய சூழ்நிலைகளுக்கு ஆளாகலாம். பொறுப்புகள் கூடுதலாக இருக்கும். தொழில் ரீதியாக முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். உழைப்பை அதிகப்படுத்தினால் மட்டுமே தொழிலில் லாபம் பெற முடியும். பெண்களுக்கு பார்க்கும் பொழுது வெளியே செல்லக்கூடிய நேரங்களில் பாதுகாப்பாக செல்வது நல்லது. உங்களுடைய சொந்த கருத்துக்களை யாரிடமும் பகிராமல் பார்த்துக் கொள்ளுங்கள்.
வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடம் அளவாக பேசி பழகுவது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் பிறர் கேட்காமல் நீங்கள் பேச வேண்டாம். இல்லத்தரசிகளே, மன மகிழ்ச்சி ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மன நிறைவு பெறுவதற்குண்டான அமைப்பை நீங்களே உருவாக்கிக் கொள்ளலாம். நல்ல முறையில் தியானங்கள் செய்வது, மூச்சு பயிற்சிகள் செய்வது, முத்திரைகள், யோகாசனங்கள் செய்தால் மனதில் தெளிவு பிறக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் யாவும் சீராக இருக்கும். குடும்பத்திற்கு தேவையான சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் கையாளக்கூடிய நிலை உருவாக்கக்கூடும். உறவுகளுடைய வருகை காரணமாக மன மகிழ்ச்சி கொள்வீர்கள். பெற்றவர்களுடைய அனுசரணையான போக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது விசாகம் நட்சத்திரக்காரர்களே, வெளியிடங்களுக்கு செல்வதற்குண்டான வாய்ப்புகள் வந்து சேரும். பயணங்களை மேற்கொள்வீர்கள். அனுஷம் நட்சத்திரக்காரர்களை உதவிகள் சாதகமாக இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாக்கக்கூடிய நாள். வாழ்த்துக்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். நண்பர்களுடைய ஆலோசனைகள் மிகவும் உதவிகரமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும். லாபகரமாக இருப்பதை போன்ற உணர்வு ஏற்படும். தனுசு ராசிக்காரர்களே, இன்றைய நாள் தொடக்கம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. கிரக அமைப்பின்படி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் வந்து சேரும். வாய்ப்புகள் பலமாக இருக்கிறது. சூழ்நிலைகளை தகுந்தவாறு அனுசரித்து நடந்து செல்வீர்கள். பேச்சு திறமை கூடுதலாக இருக்கும். எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும் என்கிற நுணுக்கங்களை நீங்கள் கற்றறிவீர்கள். பலருடைய ஆதரவின் காரணமாக மென்மேலும் நீங்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை மேற்கொள்வீர்கள். பாராட்டுதல்கள் குவியும். எந்த ஒரு வேலைகளில் ஈடுபட்டாலும் மிக சாதுரியமாக செய்து முடிப்பீர்கள். புத்தி கூர்மை அதிகரிக்கும். பிறர் செய்ய முடியாத சில காரியங்களை கூட நீங்கள் மிக எளிதாக செய்து விடுவீர்கள். இதனால் ஆச்சரியமூட்டக்கூடிய வகையில் காணப்படலாம். குடும்ப உறுப்பினர்களிடம் ஒற்றுமை அதிகரிக்கும். வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த தேக்க நிலைகள் குறையும். நிலுவையில் இருந்த வேலைகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். மன தெளிவு அதிகரிக்கும். உடல் நிலையில் நல்ல சீரான அமைப்பே காணப்படும். எண்ணத்தில் தெளிவு இருப்பதால் வேலைகளை வெகு விரைவாக செய்து முடிப்பீர்கள். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கக்கூடும். திறமைகள் வெளிப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து சேரும். இதுநாள் வரையில் நீங்களே அறியாத எதிர்பாராத நிலைகள்ல திறமைகள் வெளிப்படுத்துவீங்க. அதற்குண்டான அமைப்பு காணப்படுகிறது. உங்களுடைய செயலுக்கு நல்ல அங்கீகாரமும் கிடைக்க பெறுவீர்கள். உறவுகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையுங்க. மற்ற நபர்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். புதிய நபர்களுடைய அறிமுகம், அவர்களுடைய நட்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அறிமுகத்தின் காரணமாக உங்களுக்குள் மனதில் தன்னம்பிக்கை கூடும். நம்பிக்கை அதிகரிக்கும். சபை தொடர்பான வேலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அரசு தொடர்பான காரியங்களை விரைவாக செய்து முடிப்பீர்கள். குரு பகவானுடைய அருளால் உங்களுடைய காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பணவரவின் காரணமாக மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய நிலைகளும் இருக்கிறது. வீட்டிற்கு தேவையான சில பொருட்களை வாங்குவதோடு மட்டுமில்லாமல் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளுக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்வீர்கள். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் கைகூடி வரும். பிள்ளைகள் மூலமாக அனுகூலமான செய்திகள் வரும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மூலமாக சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். யோகம் நிறைந்த நாளாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் உங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் வெளிப்படலாம். தொழில் வளர்ச்சி பெறுவதற்குண்டான செயல்களில் நீங்கள் மிகவும் மும்முரமாக இருப்பீர்கள். வருமானத்திற்குண்டான வழியை அதிகம் சிந்திப்பீர்கள். உங்களுடைய சிந்தனைகள் இன்றைய தினம் பிறர் யோசிக்காத வகையில் கூட இருக்கும். தொழில் ரீதியாக வளர்ச்சி செய்வதற்குண்டான சில தொழில்நுட்ப கருவிகளை கையாளுவீர்கள். இதனால் லாபம் பெருகும். பெண்களே, உங்களுடைய புத்தி கூர்மை கூடுதலாக இருக்கும். ஒவ்வொன்றையும் சரியாக சிந்தித்து செயல்படுத்துவீர்கள். சிந்தனை திறன் அதிகரிக்கக்கூடிய நிலைகளை இருக்கிறது. ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்கு முன்னர் நல்ல விதமாக சிந்தித்து செயல்படுத்துவதால் புகழும் பாராட்டுதல்களும் நீங்கள் பெறுவீர்கள். பொதுவாக மன நிறைவு ஏற்படக்கூடிய நாள். உடல் நலமும் சீராக இருக்கும். இல்லத்தரசிகளே, வீட்டில் குடும்ப நபர்களுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வீர்கள். இல்லத்தில் பணவரவு அதிகமாக இருப்பதால் மன மகிழ்ச்சி கொள்வீர்கள். வீட்டிற்கு தேவையான சில உணவு சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய சுய தொழில் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். லாபம் பெறுவதற்குண்டான வழிவகைகளை பற்றி சிந்திப்பீர்கள். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களே, அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நட்பு உண்டாகும். வாழ்த்துக்கள்.
மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். உத்தியோகம் தொடர்பான வேலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். பதவி உயர்வு வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. திறமைகளை அதிகமாக வெளிப்படுத்துவீர்கள். கடந்த நாட்களில் நீங்கள் செய்த முயற்சி உங்களுடைய திறமைகளை அதிகப்படுத்தியது, உழைப்பை அதிகப்படுத்தியது. இது போன்ற காரியத்தின் காரணமாக உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ற வகையில் நல்ல ஒரு அமைப்பு இருக்கிறது. கிருஷ்ண பகவான் பகவத்கீதையில் கூறியது போல, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே, உனக்குண்டான பலனை நான் வழங்குவேன் என்றார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. அதே போல உழைப்பை நீங்கள் அதிகப்படுத்தி கொண்டே இருங்கள். திறமையாக கையாளுங்கள். நிச்சயம் வெற்றி மாலை உங்களுக்கு வந்து சேரும். மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற வகையில் முன்னேற்றம் அடைவீர்கள். விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவர்களும் பயிற்சியை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு தகுந்த வாய்ப்புகள் வந்து சேரும். பிறர் பாராட்டக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்களை அதிகப்படுத்துவீர்கள். புகழின் உச்சிக்கு செல்வதற்குண்டான சூழ்நிலைகள் உருவாக்கக்கூடும். திறமைகளை அதிகப்படுத்திக் கொண்டே வர வேண்டும். மாணவர்களுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் நிறைந்த நாளாகவே இருக்கும். பிரபல மாணவர்களுடைய அறிமுகம் காணப்படலாம். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ, வியாபாரத்திலோ, குடும்ப உறுப்பினர்களுடைய நடவடிக்கையின் காரணமாகவோ ஏதாவது ஒரு வகையில் வழக்குகள் இருப்பின் அந்த விஷயங்கள்ல சாதகமான முடிவுகள் உங்களுக்கு ஏற்றபடியே வரும். இவை மன நிறைவை ஏற்படுத்தி தரும். நீண்ட வருடங்களுக்கு பிறகு நல்ல செய்திகள், நல்ல முடிவுகள் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும். குடும்ப நபர்களிடம் ஒரு ஆனந்தத்தை அதிகப்படுத்தும். சமூகம் தொடர்பான வேலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாக்கக்கூடும். மக்கள் பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மக்களுடைய ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். சமூகத்தில் தன்னார்வலர்களாகவும் சோஷியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸ் இது போன்ற விஷயங்களில் சமூக ஆர்வலர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மேன்மையான அமைப்பு காணப்படுகிறது. வீட்டில் பெரியவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இவை மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். பெரியவர்களுடைய ஆசைகளை பெற்ற பிறகு இந்த நாளுக்குண்டான காரியங்களை நீங்கள் தொடங்கினால் அனைத்தும் நல்ல விதமாகவே நடக்கும். அன்பாக 4 வார்த்தை அவர்களிடம் பேசுவது நல்லது. மனதிற்கு இனிமையான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் கைகூடி வரும். வர்த்தகம் சார்ந்த பணிகளில் மட்டும் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். பணவரவு சீராக இருக்கும். இந்த நேரத்தில் செலவுகளை தவிர்க்க வேண்டும். மகர ராசிக்காரர்களே, சேமிப்பை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக முதலீடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுமாயின் அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. பணத்தை வீணடிக்க வேண்டாம். தகுந்த நபர்களுடைய ஆலோசனைகளை பெற்று அதன் பிறகு நீங்கள் முதலீடுகள் செய்யலாமா அல்லது மற்றொரு காலங்களில் முதலீடுகள் செய்வது உங்களுடைய தொழிலுக்கு ஏற்புடையதாக இருக்குமா என்பதை பலரிடம் கருத்துக்களை கேட்டு ஆலோசனைகளை பெற்ற பிறகு நீங்கள் முடிவு செய்வது நல்லது. வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு உன்னதமான பலன்கள் உண்டாகக்கூடும். தொழில் ரீதியாக நீங்கள் அதிகமான முயற்சி செய்தால் அதற்கேற்ற வகையில் முன்னேற்றங்கள் ஏற்படலாம். இல்லத்தரசிகளுக்கு அனுகூலமான நாளாகவே இருக்கும். உடல் நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். உணவு சம்பந்தமான விஷயங்களில் எப்பொழுதும் கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்ளுங்கள். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வது நல்லது. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு நிறம். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாளில் மாற்றங்கள் ஏற்படலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம். ஆன்மீக எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். இறைவன் உங்களுடனே இருக்கிறார் என்ற நம்பிக்கையை அதிகமாக வளர்த்து கொண்டால் நன்மைகள் உண்டாகப் பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். உத்தியோகம் தொடர்பான வேலைகள்ல மிகவுமே பொறுமையுடன் செயல்பட வேண்டியது அவசியம். இன்றைய நாள்ல உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு காரியத்தை எடுப்பதும் செய்வதும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த ஒரு முடிவினையும் எடுக்க வேண்டாம். குடும்ப ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ வியாபாரம் எந்த ஒரு நிலைகளில் நீங்கள் இருந்தாலும் இன்றைய தினம் ஒப்பந்தங்கள் செய்வதற்கு உகந்த நாள் அல்ல. அதே போல கையெழுத்திடுவது, ஒருவருக்கு பணம் சம்பந்தமாக வாக்குறுதிகளை கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். கும்பராசிக்காரர்களே, எந்த அளவிற்கு நீங்கள் அமைதியாக இன்றைய தினம் இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய மனம் அமைதி பெறும். எந்த ஒரு கலங்கமும் காணப்படாது. சந்திர பகவானுக்குண்டான சில காயத்ரி மந்திரங்களை உச்சரித்து கொண்டே இருங்கள்.
வெளியிடங்களில் சில கருத்துக்களை பரிமாறாமல் இருப்பது நல்லது. உங்களுடைய சொந்த விஷயங்களை பற்றியோ, பண பரிவர்த்தனைகளை பற்றியோ, தொழில் முறையில் இருக்கக்கூடிய ரகசியங்களை பற்றியோ யாரிடமும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். பேசாமல் இருப்பதுதான் இன்றைய நாள் மிகவும் சிறந்தது. ஒருவரிடம் பேசுவதற்கு முன்னர் தீர்க்கமாக சிந்தித்து பேசுதல் வேண்டும். அப்படி முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது பிறருடைய ஆலோசனைகளையும் கேட்டு அதன்படி வழிநடத்துங்கள். உங்களுக்கு யார் ஒருவர் நன்றாக நீங்கள் இருக்க வேண்டும், உங்களுடைய செயல்பாடுகளுக்கு வெல்விஷராக இருக்கிறார்களோ அவர்களிடம் மட்டும் ஒரு சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுங்கள். வேலைகளில் இருக்கக்கூடிய நேரங்களில் கவனத்தோடு செயல்பட வேண்டும். பயண நேரங்களில் வாகனத்திற்குண்டான ஆவணங்களை கையில் எடுத்து செல்வது நல்லது. எந்த ஒரு நிலையிலும் காவல்துறையிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். உங்களுடைய நடவடிக்கைகளை சரியாக செய்து கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு பாதுகாப்பானது. குழந்தைகளுடைய செயல்பாடுகளில் கவனத்தோடு இருக்க வேண்டும். உடல் சம்பந்தமான விஷயங்களிலும் விழிப்புணர்வு தேவை. உணவினை சரியான ஒரு நேரத்திற்கு எடுத்துக்கொள்ளுங்கள். ஆரோக்கியம் சத்தான உணவினை சாப்பிடுவதால் மனச்சோர்வு நீங்கும், உடல் சோர்வும் நீங்கும். எண்ணத்தில் தெளிவு ஏற்படுவதற்கும் சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு தியானங்கள் செய்வது நல்லது. யோக பயிற்சிகள், மூச்சு பயிற்சி, ஆரோக்கியத்திற்குண்டான வகையில் சில முத்திரைகளை நீங்கள் செய்வதாலும் நல்ல பலன்களை கிடைக்கப் பெறுவீர்கள். இறை வழிபாடுதான் மிகச் சிறந்தது. ஆன்மீகத்தில் எண்ணத்தை வளர்த்து கொள்ளுங்கள். பணவரவு சீராக இருப்பதற்குண்டான வழிவகைகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் பயப்பட வேண்டாம். எந்த ஒரு வீண் வம்புக்கும் செல்லாமல் இருந்தாலே போதுமானது. உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் அண்டாது. உங்களுடைய காரியங்களில் மட்டுமே கண்ணும் கருத்துமாக இருப்பதாக பார்த்து கொள்ளுங்கள். பேச்சுக்கள் வெளிப்படுத்தக்கூடிய நேரங்களில் நிதானம் தேவை. கோபப்பட வேண்டாம். உத்தியோகத்தில் பணிபுரிபவர்கள் உங்களுடைய சக பணியாளர்களிடம், வேலை செய்யக்கூடியவர்களிடம் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும். மேல் அதிகாரிகளிடம் ஒரு சில கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய நேரங்களில் கூட பொறுமையாகவும் அவருடைய குணத்திற்கு ஏற்றாற்போல் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. உணர்ச்சி வசப்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். இல்லத்தரசிகளை, வீட்டில் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் கூட ஏற்படலாம். எந்த ஒரு முடிவினையும் உங்களால் சரியாக செய்ய முடியாது. மனக்குழப்பம், மன உளைச்சல்கள், இதன் காரணமாக வீட்டினுடைய வேலைகள் கூட காலதாமதமாக இருக்கலாம். குறித்த நேரத்திற்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆகவே நீங்கள் இறை வழிபாடு செய்து மனதிற்கு இனிமையான சில பாடல்கள், ஸ்லோகங்களை கேட்டு வருவதால் சந்திர பகவானுடைய தாக்கம் குறைய பெறுவீர்கள். மக்கள் தொடர்பான செயல்பாடுகள் இருக்கிறவங்க பிறருடைய செயல்களில் தலையிடாமல் இருப்பதாக பார்த்து கொள்ளுங்கள். உத்தியோகத்திலும் சரி, தொழில்துறையிலும் உங்களுடைய செயல்பாடுகளை மட்டுமே நீங்கள் கவனிக்க வேண்டியது அவசியம். மாணவர்களை நினைவு திறன் சற்று குறைவாக இருக்கும். மனதளவில் உங்களுக்கு பதட்டமும் பயமும் ஏற்படலாம். தவிர்த்து விடுங்கள். தியானம் செய்வது மன நிம்மதியை உண்டாக்கும். படிப்பதற்குண்டான சூழ்நிலைகளை நீங்களே ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். படிக்கக்கூடிய இடங்களில் நல்ல மனமிக்க ஊதுபத்தி ஏற்றி வைத்து பின்னர் படிக்க துவங்குங்கள். உங்களுக்கான ஒரு ஆர்வம் கூடுதலாக இருக்கும். படிப்பின் மீது கவனம் இருக்கும், ஆர்வம் இருக்கும். புரிதல் என்பது உங்களுக்கு இயல்பாகவே வந்து சேர்ந்துவிடும். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம். சதயம் நட்சத்திரக்காரர்களை செயல்பாடுகளில் கவனம் தேவை. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பேச்சில் நிதானம் வேண்டும். யாரிடமும் எந்த ஒரு வாக்குவாதங்களையும் செய்ய வேண்டாம். சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் அமைதியை கடைபிடித்தால் உங்களுக்கு இந்த நாள் இனிமையான நாளாக அமையும். வாழ்த்துக்கள். மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். உங்களுடைய செயல்பாடுகளை எண்ணி அனைவரும் மகிழ்வார்கள். பாராட்டுதல்கள் தெரிவிக்கக்கூடிய நிலைகளும் காணப்படுகிறது. உறவுகளுடைய வருகை, அவர்களுடைய ஆதரவு மனதிற்கு புதிய தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தும். சூழ்நிலை உங்களுக்கு ஏற்றாற்போல் சாதகமாக இருக்கக்கூடும். நம்பிக்கை திடமாக இருக்கும். விநாயக பெருமானை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வர யானை பலம் நீங்கள் கொள்வீர்கள். உணவு சம்பந்தமான விஷயங்களில் அக்கறை எப்பொழுதும் எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல சத்தான உணவுகளை சாப்பிடுவதால் உடல் நலமும் நன்றாக இருக்கும். மனநலமும் சீராகும். புத்துணர்ச்சியுடன் காணப்படுவதால் உங்களுடைய காரியங்களில் அதிக ஆர்வம் கொள்வீர்கள். ஈடுபாடும் சற்று கூடுதலாகவே இருக்கும். உத்தியோகத்தில் நல்ல ஒரு நம்பிக்கையை நீங்கள் பெறுவீர்கள். நற்பெயர் உண்டாக்கக்கூடும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவை நீங்கள் பூரணமாக பெற முடியும். வெளி வட்டாரங்களில் நல்ல நண்பர்களுடைய அறிமுகம் கிடைக்க பெறுவீர்கள். நண்பர்களினால் நல்ல செய்திகள் ஏற்படும். அதிலும் நெருங்கிய நண்பர்கள் மூலமாக
புகழ் வந்து சேரக்கூடிய நிலைகள் இருக்கிறது. சமூகத்தில் உங்களுக்கான அந்தஸ்து உயர பெறுவீர்கள். மதிப்பு மரியாதை கூடுதலாக இருக்கும். குரு பகவானுடைய அருளால் அனைத்து விதமான செயல்களும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பணவரவின் காரணமாக மனதில் மகிழ்ச்சி நிறைவாக இருக்கும். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வது மட்டுமல்லாமல் பிறருக்கும் ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்து வருவீர்கள். படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கல்வி தொடர்பான சில உதவிகள், அதே போல அன்னதானம் செய்வது, ஆடை தானம் செய்வது, உங்கள் மனதில் எவை தோன்றுகிறதோ அதை தொடர்பாக நீங்கள் தானம் செய்து வருவீர்கள். குடும்பத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடும். மனசிற்கு பிடித்த மாதிரியான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மீனராசிக்காரர்களை வியாபாரம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் சில நுணுக்கமான விஷயங்களை கற்றுத் தெரிந்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிக்கும். உள்கட்டமைப்பை நன்றாக அழகுபடுத்திக் கொள்வீர்கள். உங்களுடைய செயல்களில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடும். முகத்தில் தோற்றப்பொழிவு அழகாகும். எண்ணத்தில் அழகாகும் பொழுது முகத்திலும் நல்ல ஒரு தெளிவு காணப்படும். நீங்கள் சிரத்தையாக ஒரு சில காரியங்களில் ஈடுபடுவீர்கள். இதனால் லாபமும் வெற்றியும் அடையக்கூடிய நிலைகள் இருக்கிறது. மாணவர்களை புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். எண்ணிய படிப்பினை நீங்கள் தேர்வு செய்து படிக்க முடியும். கல்வி பயிலக்கூடிய விஷயங்களில் நுணுக்கங்களை தெரிந்து கொள்வீர்கள். ஆராய்ச்சி துறை சார்ந்த மாணவர்களை மற்றவர்களை காட்டிலும் உங்களுடைய செயல்பாடுகள் போற்றக்கூடிய வகையில் இருக்கும். ஆசிரியர்கள், பேராசிரியர்களுடைய ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய பள்ளி சம்பந்தமாகவோ கல்லூரி சம்பந்தமாக முதன்மை இடத்திற்கு வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. தேர்வினை எழுதக்கூடியவர்களுக்கு முன்னேற்றமான நிலைகள் உண்டு. அனைவரையும் விட நீங்கள் முன்னிலை வகிப்பீர்கள். உயர்ந்த மதிப்பெண்கள் பெறக்கூடிய நிலைகள் இருக்கிறது. இப்பொழுது கல்லூரி செமஸ்டர் எழுதக்கூடியவர்களுக்கு அற்புதமான பலன்கள் வந்து சேரும். உங்களுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்களில் வளர்ச்சியை மேற்கொள்வீர்கள். நினைத்த காரியங்கள் எண்ணிய விதத்தில் நடக்கக்கூடும். தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கு புதுமையான விஷயங்களை கையாளுவீர்கள். அதேபோல எலக்ட்ரானிக் துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு உயர்வு ஏற்படும். லாபம் அதிகரிக்கும். மனதில் நினைத்த விஷயங்களை உடனுக்குடன் செய்து மகிழ்வீர்கள். பெண்களே, உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றாற்போல் முன்னேற்றம் காண்பீர்கள். இல்லத்தரசிகளே, வீட்டில் அமைதியான சூழ்நிலை உருவாகும். மனதில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் இருக்கும். உங்களுடைய வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவற்றை சீராக செய்து முடிப்பீர்கள். உங்கள் மனதில் தோன்றக்கூடிய சில விஷயங்களை தேர்வு செய்து அவற்றை உடனுக்குடன் செய்து விடுவீர்கள். பாராட்டுதல்களும் கிடைக்கும். மிக முக்கியமாக நினைவு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அதிகரிக்குங்க. புத்தி கூர்மையின் காரணமாக புதுவிதமான சிந்தனைகள் தோன்றலாம். பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். பிள்ளைகள் ஆதரவாக இருப்பார்கள். அவர்களுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். பல விஷயத்தையும் அறிந்து ஆராய்ந்து நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய நிலைகளே இருக்கிறது. உங்களுக்கு யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டாம். நீங்களே சுயமாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். வாகனம் ஓட்டுவதாக இருக்கட்டும், உங்களுடைய படிப்பு சம்பந்தமாக இருக்கட்டும், யாரும் உங்கள் பின்னால் இருந்து உங்களை ஊக்குவிக்க வேண்டாம். தன்னிச்சையாக நீங்களே உங்களை செயல்படுத்திக் கொள்வீர்கள். அருமையாகவும் திறமையாகவும் ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதால் பாராட்டுதல்கள் வந்து குவியும். உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடும். வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில சில செயல்பாடுகளை செய்வீர்கள். எண்ணிய விதத்தில் காரியங்களை செய்து முடிப்பீர்கள். எண்ணத்தில் தெளிவும் மன நிறைவும் கொண்ட நாளாக இருக்கும். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை அறிமுகம் கிடைக்க பெறுவீர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களே, எண்ணங்கள் யாவும் ஈடேறக்கூடும். வாழ்த்துக்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான எண்ணத்தின்படி நல்ல பலன்கள் கிடைக்க பெற வேண்டி நற்பவி ஆஸ்ட்ரோ சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன்.